திமுகவில் எந்த விதமான பதவியும் வேண்டாம் என்று எஸ்பி வேலுமணி கடிதம் அளித்திருந்த நிலையில் அந்த கடிதத்தை இபிஎஸ் ஏற்க மறுத்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். எந்த பதவியும் வேண்டாம் என்று எஸ்பி வேலுமணி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தற்போது அதிமுகவினுடைய ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்திக்குறிப்பை பொறுத்தவரையில தீரன் சின்னமலை அவர்களுடைய உருவ சிலைக்கு, அதாவது அவருடைய 221வது நினைவு நாள் வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. எனவே அதில் பங்கேற்பவர்கள் யார் யார் என்ற அந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஈரோடு மாவட்டம் அரசலூரில் இருக்கக்கூடிய இடத்தில் தீரன் சின்னமலை அவர்களுடைய மணிமண்டபத்தில் இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கும் அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவப்படத்திற்கும் யார் யார் மாலை அணிவிப்பார்கள் என்ற அந்த பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பெயரை முதலில் வெளியிட்டு அதற்கு கீழ் சில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதில் எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே அதிமுக தலைமைக்கு கடிதம் எழுதியிருந்தார். அவருக்கு கழக துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் அதை தான் ஏற்கப் போவது இல்லை, எனக்கு அந்த பதவியில் விருப்பம் இல்லை, நான் அடிமட்ட தொண்டனாகவே இருந்து கொள்கிறேன் என்று அவர் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில தலைமை அந்த கடிதத்தை நிராகரித்திருக்கிறது. மீண்டும் எஸ்பி வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு இந்த சிலைக்கு மாலை அணிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அதிமுகவினுடைய செய்தி குறிப்பின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கே.சி. கருப்பண்ணன், ஏ.கே. செல்வராஜ், சேமா வேலுச்சாமி, இது போன்ற பல முன்னாள் அமைச்சர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் என்று பலர் இருக்கக்கூடிய நிலையில அதில் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பெயரை முதலிடத்திலே போட்டு அவர்கள் அவர் தலைமையிலே மாலை அணிவிப்பார்கள் என்பது போல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போல சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி ஈரோடு பிரிவு சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு சின்னம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல அங்கு மாலை அணிவிப்பவர்களுடைய பெயர் பட்டியல் என்று தங்கமணி அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தங்கமணி உள்ளிட்டோரும் கூட இந்த தொடர்ந்து அதிமுக கொடுத்த பதவியை ஏற்காமல் இருந்து வருகிறார்கள். அவர்களும் அந்த கடிதத்தை எழுதிய நபர்களில் ஒருவராக இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது திரு பி. தங்கமணி கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் என்று பெயரிட்டு அவர் தலைமையிலே சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய சிலைக்கு மாலை அணிவிப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுகவை பொறுத்தவரையிலே எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவரெல்லாம் கடும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். அதிமுக தலைமை தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளில் தங்களுக்கு விருப்பம் இல்லை, தங்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்பு தங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்தார்கள். அது கொடுக்கப்படாத காரணத்தால் வருத்தத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கேற்ப அவர்கள் கடிதங்களையும் எழுதியிருந்தார்கள். இந்த நிலையில தான் தற்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய அந்த புதிய பதவிகளை குறிப்பிட்டு தங்கமணிக்கு கழக அமைப்பு செயலாளர், அதே போல எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு கழக துணை பொதுச் செயலாளர் என்று அந்த பதவிகளை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் வெளியிட்டிருக்கிறார். இதை எஸ்பி வேலுமணி மற்றும் தங்கமணி ஆகியோர் ஏற்றுக்கொள்வார்களா, அந்த குறிப்பிட்ட தேதியில் தீரன் சின்னமலை அவர்களுக்கு சிலைக்கு அவர்கள் மாலை அணிவிக்க செல்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.